வணக்கம். சிம்ம அதாவது அதிக கவனம் பெறும் சிம்ம ராசியை பற்றி தான் பார்க்கலாம். ராசி வரிசையில் வந்து 5வது இடம் பெற்றிருக்கும் சிம்ம ராசி. இதன் உருவாடையால் வந்து சிங்கம். இது சிறராசி, பஞ்சபூத தன்மையில் நெருப்பு ராசி, ஆண் ராசி. இது வந்து சூரியனை வந்து ஆட்சி வீடாக கொண்ட ராசி. நமது பூமிக்கும் உடலுக்கும் இயக்கம் வந்து சந்திரன் என்றால் உலக இயக்கத்துக்கு காரணமான சூரியனோட சொந்த வீடு வந்து சிம்மம். அப்படியானால் ராசிகளிலே சிம்மம் தான் உயர்ந்ததா அப்படின்னு சொன்னால் எந்த ராசி உயர்ந்தது கிடையாது, எல்லாமே சமம் தான். ஏன் இந்த சிம்மம் வந்து அதிக கவனம் பெறுது அப்படின்னா, சூரியனோட வீடு என்பதால் அல்லது காட்டுராஜா சிங்கத்தின் வீடு என்பதால இல்லை. காரணம் மிக எளிமையானது. புரிந்து உணர்ந்தால் சற்றே தள்ளி நிற்பீர்கள். சிம்மம் முழுக்க தூய்மையான ராசி, ஒழுக்கத்தின் அடையாளம், நேர்மையின் பிம்பம், அகத்தூயும் புறத்தூய்மை ஒருங்கே பெற்றது. தான் மட்டுமில்ல தன்னை சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என எதிர்பார்க்க ராசி சிம்ம லக்கணம். ராசிக்காரர்களை எளிதில் அடையாளம் காணலாம். உடை வந்து தூய்மை மற்றும் நேர்த்தி. வீடு முதல் பணிபுரியும் அலுவலகங்கள் மேஜை வரை அழுங்காக நேர்த்தியாக ஒழுங்காக அடுக்கி வச்சிருப்பாங்க. சிறு பிசகும் இருக்காது. சரி, ஒருவேளை அறம் தவறு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணுமில்ல, உலகின் அத்தனை துயரங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் குற்ற உணர்வோடு ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியற்று வாழ வேண்டியது வரும். ஆகவே சிம்ம லக்கணம் ராசிக்காரர்கள் வந்து நேர்மையாக வாழ்ந்தால் புகழ் உச்சியை வந்து அடையலாம். அடுத்து சிம்ம ராசி ஸ்திர ராசி. எனவே ஒவ்வொரு அடியும் கவனமாக சரியான திட்டமிடலோடு எடுத்து வைத்து வருபவர்கள். எதிலும் அவசர முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். நிதானமே நிச்சய வெற்றி என்பதை உணர்த்தி காட்டுபவர்கள். நெருப்பு ராசி என்பதால் வந்து நெருங்கவே முடியாமல் சுட்டுவிடுவார்களோ அப்படின்னு நினைக்க தோணும். இல்ல, இவர்கள் உணவை சமைத்து பசியாற்றும் சாத்வீக நெருப்பு. பயன் தரும் பண்பான நெருப்பு. அந்த நெருப்புக்கு அழிக்க தெரியாது, உருவாக்க மட்டும்தான் தெரியும். ராசியின் வடிவம் வந்து சிங்கம். சிம்மத்தின் பெருமை காட்ராஜா என்பதால் அது மட்டுமல்ல, தான் வந்த பாதையை வந்து திருப்பி பார்த்து கொண்டே செல்லும். இந்த குணம் தான் சிங்கத்தோட பெருமை. அதுபோல சிம்ம ராசிக்காரர்கள் வந்து தன் வாழ்க்கை பாதையை வந்து திரும்ப பார்த்து கொள்வார்கள். செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க. நாணயம் மிக்கவர்கள், பொய் பேச அஞ்சுபவர்கள், தன் சொந்த திறமையால் வந்து சாதிப்பவர்கள், பலரும் வழிகாட்டியாக இருப்பவர்கள், சிறந்த நிர்வாகி, திறமையாளர்களை ஊக்கப்படுத்துபவர்கள், அளவான உணவு, ஆரோக்கியமான உணவு உண்பவர்கள், உடல் நலத்தை பேணுபவர், உடல் வலிமையோடு எலும்பு பலமும் கொண்டவர்கள், சொந்த தொழிலை விட வேலையில் இருக்கவே விரும்புவார்கள். அளவான நட்பு வட்டம் இவங்களுக்கு இருக்கும். நண்பர்களை அதிகம் நம்புவர். புதிய எண்ணங்கள், புதிய செயல்கள் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பவர். எவரும் தயங்கும் விஷயத்தில் துணிச்சலாக முடிவெடுப்பவர். அவசியமான செலவு மட்டுமே செய்பவர். ஆடம்பரம் விரும்பாதவர். ஆனால் இவர் எது அணிந்தாலும் ஆடம்பரமாகத்தான் தெரியும். இவரான பலவித குணாதிசயங்களை கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம்.